ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறந்துடாமல் செஞ்சுருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் தர்ஷிகா மாதிரி ஒரு பச்சோந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலத்தில் எவனும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பச்சோந்தி இருந்தால் அடித்து கொண்டுருங்க அதை. ஏன்னா இந்த மாதிரி வந்து கேமரா முன்னாடி எவ்வளோ கேவலமாக நடிக்குது. விஷாலை பார்த்து கண்ணடிக்குது உள்ளே வந்துட்டு. எனக்கு புரியல. அப்புறம் ரவீந்தர் பேசின ஒரு உண்மையான விஷயத்த வந்து அவர்கிட்டே வந்து அது தப்பு நீங்கள் பேசுனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னது மட்டும் பத்தாமல் விஷால் நான் உனக்கா நின்று கேட்டால் உனக்கு நான் புட் டவுன் பண்ணலடா, நீ நம்புடா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லும் பொழுது எவ்வளோ கேடுகட்ட எச்சத்தனம் இது. அப்போ வெளியே போய் நீ ஒருத்தனை வந்து டவுன் பண்ணி பேசுகிற, ஒருத்தன் வந்து உன்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. என் ஜோ பிரதரே கேட்டப்போ ஆமாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னமோ ஐயோ நான் அப்படி பேசவே இல்லையே, நான் வந்து அப்படியே கரெக்டாக பேசினேன், வெளியே விஷால் டவுன் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறது ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வு லைவில் நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சாச்சனாவை உடச்சி விட்டுருச்சு. நீ வந்து ப்ளே பாய்ன்னு சொன்னது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. வெளியே இருக்கும் போதெல்லாம் வந்து அவன் பண்ணுற இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஹார்ட் பிரேக்லாம் போட்டு வச்சுருந்துச்சு. சரி, என்னுடைய ஃபீலிங்ஸ் அது, இவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி வெளியே வந்து தப்பட்டம் போட்டு கிடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட வந்து ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாச்சனா அழுது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. திருப்பி வந்தோடனே நீ தப்பாக பேசியிருக்க, நீ விடு, நீ தப்பாக பேசினா எதுக்கு அழுவுற அப்படி இப்படின்னு சொல்லி அதை குத்தி காட்டிட்டே இருக்கும்போது சாச்சனா ரொம்ப அழுதுட்டான். உடனே விஷால் வந்து கோதி விட்டு தலையெல்லாம் பேண்டை போட்டு விட்டு ஓகே முத்துக்குமாரன் வந்து கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம் நடந்துருச்சு. தர்ஷிகா வந்துட்டு சரி விஷால் கிட்ட எதுவும் பேசாதுன்னு பார்த்தா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் வந்து நிற்கிறான் சைடில். தர்ஷிகாடி பார்த்துட்டு அப்படின்றா. சரி எவ்வளோ கேடு கட்டத்தரும். சரி அங்கே அடித்தா கண்ணை ரைட்டு. அப்புறம் அடிச்சுட்டு உள்ளே போய் விஷால்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ரவீந்தர். அப்போ திடீர்னு உள்ளே வந்துட்டு ரவீந்தர் நீங்கள் பேசுனது சரியில்லைண்ணா, ஐ திங்க் யூ ஆர் நாட் ஃபேர் அண்ணா, இது இன்னும் நீங்கள் பண்ணீங்க அண்ணா என்னண்ணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வைக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் நான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு உண்மையாக தானே சொன்னார். என்ன பேசுனேன்னு உண்மையாக தானே சொன்னார். இன்டர்வியூவில் தாரையாக அவனை கிழிச்சு விட்டுட்டு அவனுடைய கேமை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஃபீலிங்ஸு, நான் என்றைக்குமே தப்பாக பேசுனதில்லை, அவன் என்றைக்குமே நான் விட்டு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அது? உள்ளே வந்துக்கிட்டு அதுவும் ரவீந்திர போட்டு அடிச்சுட்டு கடைசியாக சொல்லி விஷால்கிட்ட டேய் நான் உனக்காக நின்றுக்கேன்டா நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போகுது. விஷால் உடனே கூப்பிட்டு ரவீந்திர சொல்கிறாரு இங்கே பாடுறா, இது நான் வந்து உன்னை பிரேக் பண்ணுறது தான் கேம் ஆடிட்டு இருக்கேன் ரைட்டு, அது புரிஞ்சிருச்சுல உனக்கு. ஆனால் இன்டர்வியூவில் அவனை பற்றி தப்பாக பேசிட்டு இப்போ வந்து நல்லாமல் நடிச்சுனா எப்படின்னோடனே ஆமாம் விஷால் சொல்கிறான் சிவகுமார் அதான் சொன்னாருன்ட்டு. யார்? இந்த சிவகுமார். இவன் ஒரு கூமுட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சிவகுமார் அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கிட்டையும் போய் ஜாக்லின் அவனை நாமினேட் பண்ணிட்டா, டேரக்ட் நாமினேட் பண்ணிட்டான்ற காண்டில் ஜாக்லினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தாப்புல. சரியா, அது கூட ஓகே, சரி அவர் பண்ணிட்டாரு கேம் ஆடுறான்னு வச்சுக்கலாம். பட் சௌந்தர்யா கிட்டே போய் நீ இல்லாமல் நல்லா பண்ணுற, எனக்கு ஜாக்லின் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வன்மத்தை கக்குறது, அது உன்னுடைய புரிதல் அப்படிங்கிறது. அடுத்து தர்ஷிகா கிட்ட வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாடா, விஷால் நீ பண்ணது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துருந்த சிவகுமார் தர்ஷிகா அவனை அப்படி நினச்சிட்டா. எங்கள் வீட்டில் வந்து அழுதுட்டு இருந்தா, நான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டேன், அப்போ வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணாங்க தெரியுமா, கேவலமாக கட்டி பிடிச்சி இருக்கா, அது ரீல்ஸ் வந்துச்சு சிவகுமார் தர்ஷிகா பண்ணது. ரீல்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டாடா அப்படின்னா அவள் ரீல்ஸ் பண்ண வந்திருக்கா, ரீல்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டா உங்ககிட்ட அதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு. தர்ஷிகா வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், அவ்வளோ தூரம் அழகாக இந்த பிரச்சனையில் யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம திருப்பி விடலாம், எங்கே யார் அடிக்கிறது, எங்கே யாரை கட்டிப்பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு விளையாட்டை தர்ஷிகா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுக்கு இந்த சிவகுமார் தான் மெயினான காரணம் விஷால் திருப்பி விட்டது. இப்போ போய் கரெக்டு தான் நீங்கள் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர்கிட்ட சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 வாரம் மிக மிக ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டு இருக்கு. ஒரு சீசன் ஒரு 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 அக்கறையே இல்லை மக்களுக்கு. இது வந்து ஒரு பிஆர்களின் சீசனாக தான் திகழ்கிறது. மக்கள் யாரும் இந்த சீசனை விரும்பலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சீசனை? அடுத்த சீசன் கமல் சார் வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நல்ல கண்டஸ்டன்ஸ் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி தற்கூரிங்கெல்லாம் எடுக்காதீங்கடா. இருக்கிற 18 கோமாளிங்களா 24 கோமாளிங்களா எந்த கோமாளிக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்து தொலைங்க. ஆக மொத்தம் ஒரு லைவ்லினஸ்ஸே இல்லாமல் அவன் வெளியே ஒன்று பேசுகிறான் உள்ளே ஒன்று பேசுகிறான், அப்படியே கதை சொல்லி டாக்ஸிக்காக இதுக்கு விசாலே தேவை போல இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.